வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தீபாவளியாக இருந்தாலும் இந்த ஒரு பகுதிக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பகுதிக்கு இயக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில்லையும் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதக்கூடிய காட்சியை நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். அது எந்த பகுதி அப்படின்னா திருச்செந்தூருக்கு சென்னை எழும்பூரிலிருந்து ஒரு ட்ரெயின் இருக்கிறது. ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு விழுப்புரத்தில் இருந்து கடலூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் வழியாக திருச்சியிலிருந்து வழக்கமாக திண்டுக்கல், மதுரை வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் 6 மணிக்கு திருச்செந்தூரை சென்றடையக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினில் எப்போயுமே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்ட்ரஸ் ரோடில் நம்ம நின்றுட்டு போகிற அளவுக்கு கூட இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் திருச்செந்தூரில் இருந்து தினமுமே நைட்டு 8:35க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மறுநாள் காலையில் 10:25 மணிக்கு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக சென்னையை சென்றடையும். ஆனால் கோரிக்கை என்ன அப்படின்னா, திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த ரயிலானது தஞ்சாவூர் வழியாக ஏற்கனவே ஒரு ட்ரெயின் இருக்கிறதுனால திருச்சிக்கு விழுப்புரத்திலிருந்து டைரெக்டாக விருத்தாச்சலம் வழியாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த தீபாவளிக்காவது அந்த ரயில் இயக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த ரயில் இயக்கும் பட்சத்தில் திருச்செந்தூருக்கு 2 ரயில்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் இப்போது அரியலூர், விருத்தாச்சலம் இந்த பகுதியிலிருந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா ஒன்று திருச்சி இந்த ட்ரெயினை பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மதுரை வரைக்கும் அங்கேருந்து பிடிக்கணும். இல்லைனா திருநெல்வேலி அங்கேருந்து இயங்கக்கூடிய பயணிகள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக டைரெக்டாகவே ஒரு ட்ரெயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நேரமும் ஓரளவு மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு மேலும் கூடுதலாக ஒரு ரயில் கிடைக்கும். இப்போ என்னதான் தூத்துக்குடிக்கு ட்ரெயின் இயக்குனாலும் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் ட்ரெயின் ட்ராக்கே கிடையாது. அதனால் இந்த தீபாவளிக்காவது ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். இது மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள், இன்னும் இயக்கப்படாத ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அது எந்தெந்த பகுதி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறது நிறுத்திக்கிடாமல் தகவல்களை பகிர வேண்டுகிறேன். ஏன்னா எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் சென்று சேரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.